ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபுல் டே விளாக் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் சீக்கிரமே வந்து எழும்பியாச்சு. வீட்டு வாசலில் பார்த்தா எவ்வளோ குப்பை பாருங்கள். இப்போ என்னன்னு தெரில, இலையுதிர் காலம் ஆரம்பித்தாச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற மரத்தில் அதிகமாக வந்து இலைகள்லாம் கொட்ட ஆரம்பித்தாச்சு. காலையில் ஒரு அரை மணி நேரம் போல் இதுக்கே வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. டக்குன்னு வாசலில் கோலம் போட்டுட்டு வீட்டில் வந்து சமையலுமே வந்து கடகடான்னு ரெடி பண்ணிட்டேங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து சாதம் வச்சுருக்கிறேன். இது வந்து தயிர் சாதத்துக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பக்கத்துலேயே இட்லியும் வந்து ஊற்றியாச்சுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்ருந்தோம். காலையிலே வந்து இட்லி வந்து ரெடி பண்ண கையோட வெஜிடபிள் பிரியாணிக்கு காய்கறிகள் ஃபுல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறது, அதுவும் என்னோடய ஸ்டைலில் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு நான் வந்து எப்போதுமே இந்த அஞ்சரை பெட்டியை வந்து பிரியாணி ஸ்பைசஸ் போடுறதுக்கு தான் வந்து வச்சுருக்குறேங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் போடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் ஆயில் 2 டீஸ்பூன் கீயும் சேர்த்துட்டு நல்லா வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு பொரிய விடுங்க. 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகாவும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நமக்கு தக்காளியும் வல்லாரியும் நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு பிரியாணி வந்து இந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால நல்லா வந்து வதக்கி விட்ட பிறகு 1 கைப்பிடி மல்லி இலை 1 கைப்பிடி புதினா சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. நல்லா வதங்கி நமக்கு ஒரு தொக்கு பதத்தில் வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே இதிலே சேர்த்துட்டு 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், அப்புறம் பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்தாச்சு. பொட்டேட்டோவும் சேர்த்துருக்குறேன். நல்லா வந்து போட்டுட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஜீரக சம்பாவில் தான் வந்து பிரியாணி பண்ணியிருக்கிறேங்க. நான் ஊற வைக்கிறது கிடையாது. ஜீரக சம்பாவை டக்குன்னு குழஞ்சிரும் அப்படிங்கிறனால நான் வந்து எப்போதுமே ஊற வைக்க மாட்டேன். 1க்கு 1.5 அப்படிங்கிற ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். அதனால நான் வந்து அந்த ரேஷியோவில் தான் எப்போதுமே வந்து ஜீரக சம்பாவில் பிரியாணி பண்ணுவேன். 1/4 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துட்டு உப்பையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து நான் சேர்த்துக்கிட்டேங்க. கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன். இப்போ தம் போட்டாச்சு. போட்டு தம் உடைக்கும் போது வீடே அவ்வளோ வந்து வாசனையாக இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிருந்தது. இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைடிஷ் பார்த்துடலாமா? காலிஃப்ளவரை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு தடவை லைட்டாக கொதி வந்தோன்னே இறக்கிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து மசாலா வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. இதிலேயே 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்குறாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து மசாலாவை தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் மேலே இதை நம்ம நல்லா டிப் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல இந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் கடலை மாவும் 1 டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கிட்டேங்க. கண்டிப்பாக இதை செய்யுங்க. நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு. கடைசியாக இதில் ஒரு அரை லெமன் மட்டும் சேர்த்துட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டுருங்க. அப்புறம் நம்ம எண்ணெய் சட்டியில் வந்து பொரிச்சு எடுத்தால் நமக்கு முறைன்னு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டெசர்ட் வந்து ரெடி பண்ண வேண்டாமா, அதை தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒரு பீட்ரூட், அப்புறம் வந்து ஒரு ஆப்பிள், அப்புறம் 2 கேரட்டை வந்து நல்லா வந்து தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிட்டேங்க. நான் இன்றைக்கி தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி அரைச்ச பிறகு ஒரு வானலியை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் கீ சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக வந்து கிறிஸ்மஸ் பழம் தான் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிய விட்டு எடுத்துக்கிட்டேங்க. அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. சிம்லையே வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிக தீ வேண்டாம், டக்குன்னு வந்து கரிஞ்சிரும். அதனால் நல்லா வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நல்லா சுண்டி நமக்கு இந்த அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரையோ ஜீனியோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் வந்து சேர்த்துருக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்ச நேரத்தில் நமக்கு சுருண்டு வர ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஏபிசி அல்வா ஹெல்த்தியாக சூப்பராக டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம எப்போதுமே வந்து ஒரே மாதிரி அல்வா கிண்டிகிட்டு இருக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் நைட்டு வந்து இன்றைக்கி வந்து டின்னருக்கு வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரின்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் தான் போயிருந்தோம். குழந்தைகளோட வெளியில் போனது ரொம்ப நாள் ஆகிட்டு, அதனால் இன்றைக்கி வந்து வெளியில் போயாச்சு. நாங்கள் இன்றைக்கி ஹோட்டலுக்கு தாங்க கிளம்பிட்டோம்.
சரி எப்போ பார்த்தாலும் வீட்லேயே வந்து தானே ரெடி பண்ணி கொடுக்குறோம், என்றைக்கே ஒரு நாள் வெளியில் சாப்பிட்டா தப்பு இல்லைங்கிறனால வெளியில் கூப்பிட்டு போயாச்சு. அது என்னவோ நமக்கு எத்தனை தான் வந்து லிஸ்ட்டில் இருந்தாலும் கூட அந்த புரோட்டா அப்புறம் வந்து சில்லி புரோட்டாலாம் தான் வந்து நம்ம கடையில் போனால் ஆர்டர் பண்ணுறோம். எனக்குமே வந்து அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால் சில்லி புரோட்டா தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் விசாகப்பவுனில் தான் வந்து சாப்பிட்ருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.